Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எழும்பூரில் இருக்கக்கூடிய தாயகம் அலுவலகம் சென்றிருக்கிறார். மதிமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் மதிமுக அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மதிமுக திமுகவுடன் இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்க நிலையில மதிமுக சார்பில் எவ்வளவு தொகுதிகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரம் ரமேஷ். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதிமுகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் மதிமுக தலைமை அலுவலகமான எழும்பூர் தாயகம் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்னும் ஒரு மணி நேரத்தில் திமுக மற்றும் மதிமுக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல மதிமுக நிர்வாகிகளோடு மதிமுக பொதுச் செயலாளர் ஒரு ஆலோசனையை நடத்தி வருவது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மதிமுகவை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறது. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியை மதிமுக கேட்டு வருகிறது. இன்று நடைபெறக்கூடிய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் மதிமுக தரப்புல அதே கோரிக்கை மீண்டும் முன்வைக்கப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல திமுக தரப்புல மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி இப்போது ஒதுக்கிவிட்டு பின்னர் ஒரு மாநிலங்களவை தொகுதியை கொடுக்கலாம் என்ற திட்டம் இருக்கிறது. இந்த சூழல்ல தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்னாடி மதிமுகவினுடைய திட்டம் என்னவாக இருக்க வேண்டும், திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் என்னென்ன பேச வேண்டும் என்பது குறித்து மதிமுகவின் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அவைத்தலைவர் அர்ஜுனராஜ், செந்தில் அதிபன், அந்திரிதாஸ், சேஷன் உள்ளிட்டோரோடு மதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு மதிமுக குழுவினர் அறிவாலயம் வர இருக்கிறார்கள். அறிவாலயத்தில் மதிமுக திமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.